நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இன்னைக்கு நம்ம என்ன தியானிக்க போறோம்னா, இயேசு கிறிஸ்துனுடைய 2வது வருகை குறித்து இன்றைக்கு நான் உங்களோட தியானிக்க போறேன். வேத வசனத்தின் அடிப்படையில் நீங்கள் நம்பினாலும் நம்பாவிட்டாலும், நீங்கள் விசுவாசித்தாலும் விசுவாசியாவிட்டாலும் இயேசு கிறிஸ்துனுடைய 2வது வருகை கண்டிப்பாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து சீக்கிரத்தில் வரப்போகிறார். வெளிப்படுத்துதல் அதிகாரத்தில் பைபிளில் சொல்லியிருக்கிறது, இதோ நான் சீக்கிரமாக வருகிறேன், அவனவனுடைய கிரிகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. மத்தேயு, மாற்கு, லூக்கால சொல்லியிருக்கிறது, அந்த இயேசு கிறிஸ்துனுடைய வருகை பிதாவானவருக்கு மட்டும்தான் தெரியும், தூதர்களுக்கு தெரியாது. ஏன் இயேசு கிறிஸ்துக்கு கூட தெரியாது. இயேசு கிறிஸ்துனுடைய 2வது வருகை பிதாவானவருக்கு மட்டும்தான் தெரியும். அந்த இயேசு கிறிஸ்துனுடைய 2வது வருகையின் பொழுது நம்ம எப்படி இருக்கணும்னா, விசுவாசத்திலே உறுதியாக நிற்கணும். இயேசு கிறிஸ்து வரப்போகிறாங்கிற நம்பிக்கையோடு நம்ம இருக்கணும். இயேசு கிறிஸ்து 2வது வருகை பொழுது மனுஷகுமாரனுக்கு முன்பாக நம்ம இடைவிடாமல் எப்பொழுதும் ஜெபத்திலே விழித்திருக்கணும். எல்லாவற்றுக்கும் மேலாக இயேசு கிறிஸ்து வருகையின் பொழுது நம்மை பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளணும். நம்மளுடைய ஆவி, சரீரம், ஆத்மா எல்லாவற்றிலும் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளணும். வேதம் சொல்லியிருக்கிறது, நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். இப்பொழுது நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், இனி எவ்விதமாய் இருப்போம் என்று அறியப்படவில்லை. ஆகிலும் அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதனால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். இப்படிப்பட்ட அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிற எவனோ அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்கிறான். பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளணும். இயேசு கிறிஸ்து ஏன் வராருன்னா, அவர் சொல்லியிருக்கிறாரு, நான் உங்களுக்கு முன்னே போய் ஒரு ஸ்தலத்தை ஆயத்த பண்ணின பின்பு நான் இருக்கும் இடத்துல நீங்களும் தங்கும்படிக்கு உங்களை நான் மறுபடியும் வந்து சேர்த்துக் கொள்வேன். சங்கீதக்காரன் அழகா சொல்லியிருக்கிறாப்ல, இயேசு கிறிஸ்து வருகிறார், இதோ சீக்கிரமாய் வருகிறார். அவர் பூமியை நியாயந்திருக்க வருகிறார். பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை சத்தியத்தோடும் நியாயந்திருப்பார். ஆனா அன்னைக்கு அநேக புறஜாதிகள், பரியாசகர்கள் என்ன சொல்றாங்கன்னா, 2000 வருடமா இதே தானே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, இயேசு கிறிஸ்து வருகிறார் வருகிறார் என்று இதே தானே சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க. அவர் ஏன் தெரியுமா தாமதிக்கிறாரு? அவர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் எல்லாரும் மனம் திரும்பணும், எல்லாரும் பாவத்தை விட்டு மனம் திரும்பணும், எல்லாரும் ரட்சிக்கப்படணுக்காக தான் அவருடைய வருகை இன்னும் தாமதமாக இருக்கிறது. அந்த தாமதத்தை நீங்க அசட்டை பண்ணிடாதீங்க. இன்னும் பரியாசக்காரர் சொல்றாங்க, தங்கள் சுய இச்சைகளின்படி நடந்து அவர் சொல்லுகிற வாக்குத்தத்தம் எங்கே? பிதாக்கள் நித்திரை அடைந்த பின்பு சகல சிருஷ்டிப்பின் தோட்டம் முதல் இருந்த விதமாய் இருக்கிறது என்று சொல்லி பரிகாசக்காரர்கள் பரியாசம் பண்ணுகிறாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து வருகிறார், நீங்க ஜாக்கிரதையாக இருங்க. இரவிலே திருடன் வருகிற விதமாய் வருவேன் என்று நீங்கள் நன்றாய் அறிந்திருக்கிறீர்களே என்று சொல்லியிருக்கிறார். அவருடைய வருகையின் பொழுது நம்ம எப்படி இருக்கிறோம்? கடைசி நாட்களில் இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார், கடைசி நாட்களில் என் மாம்சமான யாவர் மேலே என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் குமாரத்திகளின் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் மூப்பர்கள் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள். உங்கள் ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரர்கள் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். இன்னைக்கு முதலாவது வருகையை கூட அறியாத இன்னைக்கு ஜனங்கள் எத்தனையோ ஜனங்கள், இயேசு கிறிஸ்துனுடைய முதலாவது வருகையை கூட இன்னைக்கு அறியாத ஜனங்கள் இன்னைக்கு எத்தனையோ ஜனங்கள் இருக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம அவங்க சுவிசேஷத்தை சொல்றோமா? சீசர்கள் கேட்டிருக்கிறாங்க, ஆண்டவரே உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? ஆண்டவர் அநேக லிஸ்ட் கொடுத்திருக்கிறார், அது எல்லாம் இப்போ நடந்து கொண்டு இருக்கிறது. என்ன லிஸ்ட்? கள்ள தீர்க்கதரிசிகள், அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்புவார்கள். இன்னைக்கு அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் வந்துட்டாங்க. அக்கிரமம் மிகுதியாவதனால் அநேகருடைய அன்பு தணிந்து போகும். இன்றைக்கு கடைசி காலத்தில் இப்படிதான் இருக்கிறது, ஒருவருடைய அன்பு தணிந்து போகிறது. பல இடங்களில் பூமி எதிர்ச்சிகள், நிலநடுக்கங்கள், கொள்ளை நோய்கள், பஞ்சங்கள் உண்டாகும் சொல்லியிருக்கிறாரு. அதே மாதிரி இந்த இப்போ எல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது. இது எல்லாம் அவருடைய வருகைக்கு அடையாளங்கள். கடைசி காலத்தில் இருக்கிறோம், ஜாக்கிரதையாக இருங்க. இந்த சுவிசேஷம் பூலகம் எங்கும் சகல ஜாதிகளுக்கு பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இப்ப அவருடைய வருகையின் பொழுது நீங்களும் நானும் நம்ம ஆயத்தமாக இருக்கிறோமா? அவருடைய வருகையின் பொழுது நீங்களும் நானும் விசுவாசத்திலே உறுதியாக நிற்கிறோமா? அவருடைய வருகையின் பொழுது நீங்களும் நானும் ஜெபத்திலே இடைவிடாமல் தரித்து இருக்கிறோமா? அவருடைய வருகையின் பொழுது நீங்களும் நானும் பரிசுத்தத்தை காத்துக்கொள்கிறோமா? இதை நீங்க தான் சிந்தித்துக் கொள்ளணும். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் உண்மையான ஒரே ஒரு தெய்வம் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து சீக்கிரத்தில் வரப்போகிறார். உங்கள் பாவத்தை விட்டு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது.
கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன். அல்லேலூயா.